இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக விவசாயிகளுக்கென்று தனியாக தலைப்புச் செய்திகளை வழங்குகிறது சத்தியம் டிவியின் ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்க. வேளாண் பட்ஜெட்டில் மயிலாடுதுறை மாவட்டம் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டதாக விவசாயிகள் வேதனை. பயிர் காப்பீடு திட்டம் மிகப்பெரிய ஊழல் திட்டம் என குறை தீர்க்கும் கூட்டத்தில் குற்றச்சாட்டு. முழுக்க முழுக்க புறக்கணிக்கப்பட்டதாகவே நம்ம விவசாயிகள் கருதுறாங்க. ஏன் கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட சம்பா அறுவடை தயாராக இருந்த 85,000 ஏக்கர் நிலம் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளானது. கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு இங்கேயே போராட்டத்தை நடத்தின பிறகு கணக்கெடுப்பு நடந்துச்சு. இந்த இன்சூரன்ஸ் காப்பீடு திட்டங்கிறது ஒரு அப்ராக்சிமேட் சார் 2023-24ல 1375 கோடி தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்திருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் 825 கோடி கொடுத்திருக்கு. எங்களோட பிரீமியம் தொகை வந்து 520 கோடி. சோ மொத்தம் 2700 கோடிக்கு எங்களுக்கு விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டது வெறும் 520 கோடி தான். ஆனா பாக்கி 1700 கோடி சோக அது எங்க போச்சு, யாருக்கு போச்சுன்னு தெரியாதுங்க. நெல் குவிண்டாலுக்கு 400 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குவோம் என கூறிவிட்டு வெறும் 50 ரூபாய் மட்டுமே வழங்குவதாக வேதனை. நீங்க வாக்கு கொடுத்தீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, 2450 இருந்து 50 வந்து கூட்டி நீங்க வெறும் 50 ரூபா கூட்டி 2500 கொடுக்குறீங்க. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒவ்வொரு வருஷமும் 100 ரூபா வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அப்ப 4 வருஷத்துக்கும் 400 ரூபா கொடுத்துருக்கு. அப்ப நீங்க வந்து கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன கொடுத்துருக்கீங்க? தமிழ்நாடு கவர்மெண்ட் வாக்கு கொடுத்து செய்யல. சிவகங்கை அருகே வறட்சியை வென்று முன்மாதிரியாக திகழும் வேப்பங்குளம் விவசாயிகள் நீர் மேலாண்மையில் வெற்றி கண்டு வேளாண்மை முதல் விற்பனை வரை சாதித்து காட்டி அசத்தல். சிவகங்கை மாவட்டம் வறட்சியால் பாதிக்கப்பட்டிருந்தா கூட நாங்கள் வந்து ஒரு 6 கம்மாய்களை வந்து வரத்து கால்வாய்களை தூர்வாரி கருவைகளை அகற்றி பேஞ்ச ஒரு 2-3 மலையிலேயே நாங்கள் வந்து மடை திறந்து விவசாயம் பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. சிவகங்கை மாவட்டம் விவசாயிகள் தனித்துவமான அடையாள அட்டை பெறுவதற்கு விண்ணப்பிக்க வரும் 31ஆம் தேதி கடைசி நாள். அடையாள அட்டை பெறாவிட்டால் மத்திய அரசு வழங்கும் 6000 ரூபாய் உதவித்தொகை கிடையாது என தகவல். தென்னை மரங்களில் வெள்ளை ஈக்கள் தாக்குதலால் விளைச்சல் கடுமையாக பாதிப்பு. தேங்காய் விலை சற்று அதிகரித்தாலும் விளைச்சல் பாதியாக குறைந்துவிட்டதாக விவசாயிகள் கவலை. தரங்கம்பாடி அருகே முப்போகமும் இயற்கை முறையில் நிலக்கடலை சாகுபடி செய்து மதிப்பு கூட்டி விற்கும் விவசாயி. மரச்செக்கில் எண்ணெயாக மாற்றி விவசாயி, வியாபாரி, முதலாளி என்ற 3 நிலைகளில் அசத்தல். இப்ப காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா எல்லாம் சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய்க்கு மக்களும் மாறுறதுனால எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, நம்மளே கல்லை போட்டு நம்மளே பிரிச்சு நம்மளே மிஷினும் வச்சு மக்களுக்கு எண்ணெயை சுத்தமான எண்ணெயை கொடுக்கணுங்கிற ஒரு ஆசைனால என்ன பண்ணிட்டேன்னா, நானே கல்லை பிரிக்கிறது, இங்கேயே காய வச்சு இங்கே உடைக்கிற மிஷின் பின்னாடி வச்சிருக்கேன். அதை உடைச்சி காய வச்சு ரிட்டர்ன் இங்கே ஆடி வெயிலில் வச்சு எண்ணெய் வந்து வெயிலில் வச்சு தான் நாங்கள் வந்து வடிகட்டுறோம். இங்கே வந்து ஃபில்டர்லாம் எதுவுமே கிடையாது, இங்கே தான் இருக்குது, வடிகட்டி தான் கொடுக்குறோம். அதனால் மக்களும் சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெயிலேருந்து மாறி இப்போ எல்லாமே கல்லெண்ணெய் வாங்க வந்துட்டாங்க. உடனே ஆட்டி நாங்கள் இங்கே உடனே கொடுக்குறோம். சுத்தப்பட்ட கிராமத்துலேருந்து அனைவரும் இங்கே வராங்க. நான் ஒரு விவசாயம் இருக்கிறதுனால கடலை விவசாயமும் இருக்கேன், நெல்லுக்கு டிரைவராகவும் இருக்கேன், இதே நெல்லில் ஓனராகவும் இருக்கேன். 3 வேலையும் நானே செய்கிறதுனால குடும்பமாக இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கோம். ஓரளவுக்கு எங்களுக்கு இன்கம் பரவாயில்லைங்க. ஒட்டன்சத்திரம் சுற்றுவட்டார பகுதிகளில் கிரீன் தர்பூசணி விளைச்சல் அமோகம். டன் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் வரை கேரளாவுக்கு அதிக அளவில் ஏற்றுமதியாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. வேலூர் அருகே ஒரே இடத்தில் 100க்கும் மேற்பட்ட தக்காளி ரகங்களை பயிரிட்டு விவசாயி அசத்தல். சத்தியம் டிவி செய்தியாளர் நடத்திய கலந்துரையாடலில் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொண்ட தாய்மன் பிரதீப். கண்ணை மூடிக்கிட்டு ஒரு தக்காளி பழத்தை, இப்போ இங்கே தக்காளி இருக்கு, இப்போ நான் இந்த தக்காளி பழத்தை இப்படி பறித்து தோட்டத்திலேருந்து டைரெக்டாக என்னால் சாப்பிட முடியும். ஆனால் இதே நீங்கள் ஒரு ரசாயன விவசாய தோட்டத்தில் போனீங்கன்னா அதில் என்ன பூச்சி மருந்து அடிச்சிருக்கிறாங்க, அதுக்கு என்ன உரம் கொடுத்துருக்குறாங்க, இந்த சுவை அதில் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எதுவுமே இல்லை.
நாகையில் அறுவடை முடிந்த நிலங்களில் மண் வளத்தை பெருக்க ஆடுகளை மேயவிடும் விவசாயிகள். ஆடுகளின் புழுக்கைகள் உரமாகி வேளாண்மை செழிக்கும் என்பதால் மகிழ்ச்சி. திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடியில் பாலை தரையில் கொட்டி விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். பசும்பால் லிட்டர் ஒன்றுக்கு 45 வழங்கிடுக. 50% மானியத்தில் மாட்டு தீவனம் வழங்கிடுக. பசும்பால் லிட்டருக்கு 45 ரூபாயும் எருமை பாலுக்கு 50 ரூபாயும் வழங்க கோரிக்கை. நெல்லை மாவட்டம் பணக்குடியில் பனை தொழிலாளிகளுடன் கேரள வேளாண் அதிகாரிகள் கலந்துரையாடல். பனை பொருட்கள் உற்பத்தியை அதிகரித்து லாபம் ஈட்டுவது குறித்து விளக்கினர். மயிலாடுதுறை விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் வேளாண் பட்ஜெட்டை புகழ்ந்து பேசிய விவசாயிக்கு அனைத்து விவசாயிகளும் எதிர்ப்பு. விளைபொருட்களுக்கு உரிய விலை கொடுக்காமல் ஏமாற்றும் அரசு விவசாயிகளுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறதா என சரமாரி கேள்வி. ஒரு பாகத்துக்கு 50,000 ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களில் மூட்டைக்கு தலா 40 ரூபாய் அடாவடி வசூல். லஞ்சம் கொடுக்க மறுத்தால் நெல்மணிகளை கொள்முதல் செய்யாமல் அலைக்கழிப்பதாக விவசாயிகள் வேதனை. நுகர்பொருள் வாணிப கழகத்தின் மூலமாகவும் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களின் மூலமாகவும் நெல்லை விற்பனை செய்ய சென்றால் 40 கிலோ கொண்ட சிப்பத்திற்கு ரூபாய் 30 முதல் 40 ரூபாயும், ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் 76 கிலோ கொண்ட நெல் மூட்டைக்கு 7 ரூபாய் முதல் 10 ரூபாயும் கையூட்டாக தொடர்ந்து வழங்க வேண்டிய கட்டாயத்திலே இந்த விவசாயிகள் இருக்கிறார்கள். கள்தடையை நீக்க வலியுறுத்தி கோவையில் கள் குடித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். கலப்படத்தை காரணம் காட்டும் தமிழக அரசுக்கு கலப்படத்தை கட்டுப்படுத்த ஆளுமை இல்லையா என சரமாரி கேள்வி. காரணம் காட்டி தமிழ்நாடு அரசு கள்ளுக்கு தடை விதித்தது. பாண்டியில், கேரளாவில், தெலுங்கானாவில், ஆந்திராவில், உலக அளவில் எங்கும் கள்ளுக்கு தடை கிடையாது. அந்த அரசுகளெல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் எங்களால் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? திருவாரூர் மாவட்டத்தில் 2 முறை மழை பாதிப்பிலிருந்து மீண்டு 3வது முறையாக பருத்தி சாகுபடி. வேளாண் துறை மூலம் மானியத்தில் உரம் வழங்க வேண்டும் என திருவாரூர் விவசாயிகள் கோரிக்கை. மழையா பெஞ்சு அதில் பார்த்தீங்கன்னா கூட சாகுடி இந்த பக்கம் நடக்கும். கோட்டிருப்பிருக்கா பூரா எள்ளு, பயறு, உளுந்து, பருத்தி அப்படின்னு பண்ணுவாங்க. ஒவ்வொரு விவசாயியும் ஒவ்வொரு விவசாயத்தை கையில் எடுத்து பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது பருத்தி நாசம், உளுந்து நாசம், பயிர் நாசம், எல்லாம் நாசமாக போயிட்டு சரி மறுபடியும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா விவசாயம் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க இங்கே கூட சாகுடி. அப்போ பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் மார்ச்சில் ஃபஸ்ட்டில் வங்கக்கடலில் காற்று உருவாகி காற்று சுழற்சி உருவாகி அது ஒரு 3 நாள் அடி சாவட்டி கட்டிவிட்டு மழை, கனத்த மழையாக பெஞ்சுது. வயல்லாம் தண்ணி நிற்கிற மாதிரி போணுச்சு. அது 2வது நடை போட்டு தான் இழந்து போச்சு. இப்போ 3வது முறை. கள்தடையை நீக்கி பனை, தென்னை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும். உணவுப் பொருளான கள் மீது விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி சேலம் ஆட்சியரிடம் விவசாயிகள் மனு. இன்னும் அது நடைமுறையில் இருக்குது. உணவு பட்டியல், இந்தியாவின் உணவு பட்டியல் இருக்கிறது கல்லு ஒரு போதைப் பொருள் கிடையாது. ஆனா தமிழகத்துல மட்டும்தான் உங்களுக்கு தடையில் இருக்கு. எங்களுக்கு தடையை நீக்குன்னு சொல்லி மாண்பு தமிழக முதலமைச்சர் கோரிக்கை வச்சிருக்கோம். காலநிலை மாற்றத்தால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தடுமாறும் மா விவசாயம். பூக்களில் பிஞ்சு வைக்காததால் பல முறை பூச்சிக்கொல்லி தெளிக்கும் விவசாயிகள். மாங்காய் நஞ்சாவதுடன் செலவு அதிகரிப்பதாக விவசாயிகள் கவலை.
வந்து 3 மருந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு இப்போ 4வது மருந்து ஸ்ப்ரே பண்ண போகிறோம். இது வந்து செலவு அதிகமாகுது. மாங்காய்க்கு நச்சுத்தன்மையும் அதிகமாகுது, பூமிக்கு நச்சுத்தன்மை அதிகமாகுது, செலவும் அதிகமாகுது. இப்போ வந்து 4வது மருந்து அடிக்கலோ ஒரு மருந்துக்கு எப்படி பார்த்தாலும் எங்களுக்கு 20-25,000 ரூபா கிட்ட செலவாகுது. அப்படிங்கும்போது 4 மருந்துக்கு நிறைய 1 லட்ச ரூபாய்க்கு செலவாகுது. ஈல்டு விற்கக்குள்ளே பார்த்தா ரேட் அந்தளவுக்கு போகிறதும் இல்லை. ஜூஸ் கிலோ 10 ரூபாய்க்குள்ளே தான் எடுக்கிறாங்க தவிர மேலே போகிறதில்ல. அதனால் செலவினங்கள் அதிகமாகுது. இதுக்கு எங்களுக்கு ஏதாவது மானியம் கவர்மெண்ட்லேருந்து கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் விவசாயிகளுக்கு வசதியாக இருக்கும். கடந்த ஆண்டில் பருவம் தவறிய மழையால் சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்காமல் அதிகாரிகள் அலட்சியம். விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய கோரி நாகையில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 2500, கரும்பு டன் ஒன்றுக்கு 4500 தருகிறோம் என்று சொல்லியும் இன்று வரை வழங்கப்படவில்லை. பருவம் தவறிய மழையினால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களுக்கு, விவசாய பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக இங்கே கூடியிருக்கக்கூடிய காவிரி விவசாயிகள் சங்கம் அறிவுறுத்து செய்து